என்ன நடந்தாலும் சில ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடக்கும்போது அவர்கள் மிகவும் வித்தியாசப்படுகிறார்கள். வேற மாதிரி அவங்க மாறுறாங்க. என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்காக இப்படி நடந்துருச்சு, ஏன் இப்படி நடக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனைக்குள்ள நான் கடந்து போறேன், ரொம்ப கலக்கமாக இருக்குது, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, நான் திரும்பி என்ன எழும்ப முடியுமா, நான் எழும்புறது அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் நடக்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முறை டோட்டலா சேஞ்ச் ஆகிறது, முழுவதுமாக மாறுகிறது. ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும்போது, சந்தோஷமான காரியங்கள் நடக்கும்போது சிலர் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கிறாங்க. ஆனா அதே இது சோதனையான கஷ்டமான காரியங்கள் நடக்கும்போது இன்னும் வித்தியாசமாய் மாறுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையிலே என்ன வேண்டும் என்றாலும் நடக்கலாம், நீங்கள் எதிர்பாராதது நடக்கலாம், நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து வித்தியாசமாய் நினைத்து அது வித்தியாசமாய் நடக்கலாம், ஒரு இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு போகலாம், உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போகிறது போல சில சூழ்நிலைகளில் நீங்கள் தள்ளப்படலாம், நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஒரு பெரிய கடன்காரர்களாய் மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற தைரியத்தை மட்டும் நீ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. ஆனால் நாட்கள் தாண்ட சில வருடங்கள் நம்முடைய அந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது, சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை குறைவாய் பேசும்போது, எப்படி நடக்க போகுது, எப்படி இது பண்ண போறீங்க அப்படின்ற கேள்விகளை நம்மை பார்த்து கேட்கும் போது, ஒரு மனுஷனுக்கு எது குறையுது அப்படின்னா, அவங்க நம்பிக்கை, தன்னுடைய வாழ்க்கையின் பேரிலே வச்ச நம்பிக்கை, ஆண்டவர் பேர்ல வச்ச நம்பிக்கை, ஜெபத்தின் பேரிலே வைத்த நம்பிக்கை, அந்த தைரியம் முழுவதுமாக அவர்களுக்கு அற்று போகிறது. ஆனா இந்த யோபு நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். அத்தனை போராட்டத்தின் மத்தியிலையும் அவர் எதை விடல அப்படின்னா, தனக்கு இருந்த அந்த தைரியத்தை மட்டும் என்ன பண்ணலன்னா விடவே இல்லை. நீங்கள் எபிரேயர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரம் நீங்கள் 35வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் எபிரேயர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரம் நீங்கள் 35வது வசனத்தை வாசிக்கும் போது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆவியானவர் சபையினுடைய ஜனங்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இங்க சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த தைரியத்தினாலே ஒரு மனிதனுக்கு மிகுந்த பலன் உண்டு. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, ஒருவேளை எல்லாமே உங்களுக்கு இருந்து உங்களுடைய தைரியம் உங்களை விட்டு போயிருக்கலாம். பாஸ்டர், நான் ஒரு காலத்துல ரொம்ப தைரியசாலியா இருந்தேன், தைரியக்காரனாய் அதை மேற்கொண்டேன், ஆனா நாட்கள் தாண்ட என்னுடைய தைரியம் என்ன விட்டு ரொம்ப போயிருச்சு, குறைஞ்சிருச்சு. ஆனா நான் நம்புறேன், இன்றைக்கு ஆராதனை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் இழந்து போன அந்த தைரியத்தை கர்த்தர் இன்றைக்கு ஆராதனையிலே உங்களுக்கு தரட்டும். நீ தைரியப்படு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதைத்தான் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் வேதத்திலே அவங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை மேற்கொள்ள, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை தாண்ட தைரியமே இல்லாமல் பயத்தோடு இருந்தார்களோ, ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பயப்படாதே, தைரியமாயிரு, பயப்படாதே, தைரியமாயிரு. இந்த காரியம் மாறுதலாய் முடியும், இந்த காரியம் ஒரு பெரிய ஜெயமாய் முடியும். இந்த குடியிலிருந்து உன்னை நான் தூக்கி எடுப்பேன், நான் உன்னை அலங்கரிப்பேன், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். இந்த காரியத்தினாலே உனக்கு தோல்வி அல்ல, அவமானம் அல்ல, அதற்கு மாறாக இந்த காரியத்திலே பெரிய வெற்றியை உன் கண்கள் காணும், நான் அதை உனக்காக செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து அதைரியமாய் வந்திருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை குறித்து ஆவியானவர் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்துகிறார். இல்ல நீ சோர்ந்து போக வேண்டாம், நீ தைரியமாயிரு, ஆமென் சொல்லுவோம். அப்போ நம்ம விடக்கூடாதது என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும், மரணமே அருகையில உங்க பக்கத்துல நெருங்கினாலும், எல்லாம் உங்களை விட்டு போனாலும், நீங்க எதை விட்டுறக்கூடாது அப்படின்னா, ஆண்டவரே என் தைரியத்தை நான் விடாம இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தார். வேற எல்லாம் போட்டும் சிஸ்டர், பரவாயில்ல, நான் நம்புறேன், இழந்து போன சொத்து திரும்ப உங்களுக்கு வரும், இழந்து போன வேலை உங்களுக்கு திரும்ப வரும், இழந்து போன பணம் உங்களுக்கு திரும்ப வரும்,
இழந்து போன பலன் உங்களுக்கு திரும்ப வரும். எல்லாம் திரும்ப கர்த்தர் யோபுக்கு எப்படி எல்லாம் திரும்ப வந்ததோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலே போனது எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். நாட்கள் ஆனாலும் காலங்கள் தாண்டினாலும் என் கர்த்தர் திரும்ப அதை யோபுக்கு கொடுப்பாரே. ஆனால் இந்த ஜெபத்தில் இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்காம இருக்கவே மாட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ என்ன நடந்தாலும் நான் எதை விட மாட்டேன் அப்படின்னா தைரியத்தை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா விடவே. அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை கைதியாக பிடித்து கொண்டு ஒரு ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அங்கே தண்டனைக்குரிய கைதியாய் நின்று கொண்டிருக்கிறான். அந்த ராஜாவிடத்திலிருந்து அவனுக்கு தண்டனை வரப்போகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒன்று அவனை சிறைச்சேதம் பண்ண போறாங்க, அவனை கொல்ல போறாங்க. அவனுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் சாதாரணமான பனிஷ்மெண்ட் இல்ல, அவனை சாகடிக்க போறாங்க. அது அவனுக்கும் தெரிந்திருந்தது, அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரிந்திருந்தது. ஆனா அந்த ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கும் போது ஐயோ நான் சாக போறேனே, நான் ரொம்ப கஷ்டப்பட போறேன் போல, என்ன கொல்ல போறாங்களேன்னு நினைக்கல. அந்த ராஜாவுக்கு முன்பாக அகரிப்பா ராஜாவே, அகரிப்பா ராஜாவே, நான் தைரியத்தை விட மாட்டேங்க. என்னை சிறைப்பிடித்தாலும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுத்தாலும் எனக்குள்ளே இருக்கிற தைரியம் மட்டும் என்ன பண்ணாதுன்னா என்னை விட்டு போகவே போகாது. ஆனா இன்றைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன், அவர்களுக்கு எதுதான் இல்லை அப்படின்னா தைரியம் தாங்க அவங்கள விட்டு போயிருச்சு. எல்லாமே அவங்கள தைரியமா அதை அவங்களால எதிர்கொள்ள முடியல, தைரியமா அந்த மனுஷனுக்கு முன்னாடி நிற்க முடியல. நான் சொல்றேன் இல்லை, நம்ம அப்படி போனை ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அப்படி ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அப்படி யாருக்கும் தெரியாம நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன் தைரியமா இருங்க. நம்முடைய ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும்போது மரியாள் அப்படிதான் தைரியமா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் தேவதூதன் சொல்ற வார்த்தை என்னன்னா பயப்படாதே, 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 நீ தைரியமாயிரு, தைரியமாயிரு, இந்த காரியம் நன்மையாகத்தான் முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒன்று உம்மிடத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே, எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா சவால்களையும் நான் சந்திப்பதற்கு எனக்கு என்ன தாங்கன்னா எனக்கு தைரியத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு தைரியத்தை தாங்க. தைரியம் இருக்கிற ஒரு மனுஷன் எந்த இடத்திலும் தோற்று போகவே மாட்டாரு. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலைகளை ஜெயிக்கிறதற்கு யோபுவை போல எனக்கு ஒரு தைரியம் வேண்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே அந்த தைரியத்தை நீர் ஒருவர் தான் எனக்கு தர முடியும், அதை தைரியமா நான் மேற்கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நான் ரொம்ப பலனா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்பொழுது ஆவியானவர் எந்தெந்த இடத்துல எந்த பிள்ளை தைரியம் இல்லாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே அங்கே கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு வெளிப்பட்டு ஹல்லேலூயா அவருடைய பலவீனமான இருதயத்தை எடுத்து போட்டு இப்பொழுது கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்துவீராக ராஜா, கர்த்தர் தைரியப்படுத்துவீராக. ஆமென். நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது சிங்கங்களுடைய கெபியிலே போட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் தானியேல் எப்படி இருந்தார் அப்படின்னா தைரியமா இருந்தார். தாவீதை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், வேதம் சொல்லுது அந்த மிகப்பெரிய கோலியாத்திற்கு முன்பாக எல்லாரும் பயந்துட்டு நிற்கும் போது இந்த தாவீது எப்படின்னா அவன் தைரியசாலியாய் முன்பாக நின்றான், தைரியத்தோடு முன்பாக நின்றார். எஸ்தரின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது அந்த ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறதற்கு அவள் சொல்றாள் நான் செத்தா கூட சாகுறேன், ஆனா நான் தைரியமா இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ளுவேன், நான் தைரியமா இந்த இடத்துல நிற்பேன், பரவாயில்ல என் ஆண்டவர் எனக்கு துணை நிற்பார், என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், என் ஆண்டவர் எனக்கு பக்க பலனா இருப்பார், மரணமானாலும் ஜீவனானாலும் என் தைரியத்தை மட்டும் நான் விட மாட்டேன்னு அன்றைக்கு நின்றார்கள். வேதம் சொல்லுது அவங்க தோற்று போகல, அவங்க என்ன அடைஞ்சாங்க அப்படின்னா ஜெயத்தை அடைந்தார்கள். எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் சோதனை மேல சோதனை வர்றதுனால, பாடுகள் மேல பாடுகள் வருகிறதுனால, நீங்க நஷ்டப்பட்டதுனால, உங்களை விட்டு எல்லாம் கைவிட்டு போனதுனால நீங்க தைரியத்தை விட்டுட்டீங்க, தைரியத்தை விட்டுட்டீங்க. என்ன ஆனா ஆவியானவர் சொல்கிறாரு இல்ல இல்ல, எது என் வாழ்க்கையில நடந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த தைரியத்தை நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை எனக்கு எதிராய் நின்றாலும் நான் தைரியத்தை விடவே மாட்டேன். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் புதிய
கிருபையால் கரங்களை தட்டி புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் எது வரைக்கும் தைரியமா இருந்தாங்கன்னா மரணம் வரைக்கும் தைரியமா இருந்தாங்க, மரணம் வரைக்கும். அதான் ஆண்டவருடைய சீடர்களை அவர்கள் கொண்டு போய் தீக்கு முன்பாகவும் சிலுவைக்கு முன்பாகவும் நிறுத்தும் போது அவர்கள் துக்கத்தோடு அதை எதிர்கொள்ளல. எப்படி எதிர்கொண்டாங்கன்னா தைரியத்தோட எதிர்கொண்டாங்க. அதான் ஒரு பரிசுத்தவானை தூக்கி எண்ணெய் கொப்பரையில போடும்போது அந்த எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயில் அவர் போடும்போது சொன்னாராமா, எனக்கு ஒரு பக்கம் இல்லை 2 பக்கமும் திருப்பி போடுங்க. அந்த அளவுக்கு தைரியமாய். அதான் சிலுவையில் ஒன்று அடிக்க போறோம் போது என்ன சிலுவையில் அடிக்காதீங்க, இயேசுநாதரை நானும் ஒன்னாக முடியாது, என்ன தலைகீழ அடிங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்தாங்களாமா. கழுத்து பக்கத்துல கத்தி வந்துருச்சு, முன்னாடி ஆயுதம் ஏந்திர மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவங்க இருதயம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பயப்படவே இல்லை, சாவுக்கு கூட பயப்படல. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, சத்தத்தை கேட்கிற தேவ மனுஷனே, நீ இந்த காரியத்திற்கு நீ ஏன் பயந்து சாக வேண்டும்? நீங்க ஏன் பயந்துட்டு இருக்கிறீங்க? இந்த சாதாரணமான ஒரு சின்ன வியாதிக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? இந்த ஒரு பெரிய இந்த பிரச்சனைக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்க பார்வையில் அது பெருசு, உங்க பார்வையில் மலையை போல நிக்குது. ஆனா என் கர்த்தருடைய பார்வையில் அது மிகவும் சாதாரணமானது. உங்களுக்கு முன்பாக மலையை போல தெரிகிற அந்த சூழ்நிலை என் தேவனுக்கு முன்பாக சாதாரணமானது. அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு காற்றை அனுப்பினால் போதும், அவர் ஒரு வார்த்தையை பேசினால் போதும், அந்த காரியம் உனக்கு உடனே வாய்க்கும், உடனே வாய்க்கும். நாட்கள் தாண்டி தாண்டி போறதுனால தைரியத்தை இழந்துடாதீங்க, தைரியத்தை இழந்துடாதீங்க. கர்த்தர் வந்து இன்றைக்கு இந்த ஆராதனையில உங்க முதுக தட்டி என்ன சொல்றாருன்னா, நீ தைரியம் உள்ளவனாயிரு, நீ தைரியம் உள்ளவனாயிரு. அதான் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து பேசுறாருல, நீ ராயனுக்கு முன்பாக நீ நிக்கணும், அதனால நீ எப்படின்னா நீ தைரியம் உள்ளவனாயிரு. அப்போ இந்த உலகத்திலே நம்ம ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு மிக அவசியமானது என்ன அப்படின்னா தைரியம் ரொம்ப தேவை. ஹல்லேலூயா, ஆமென். இருப்பீர்களா? தைரியமா இருப்பீர்களா? எல்லாவற்றையும் எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா தைரியத்தோடு. அதான் சின்ன வயசுல ஒரு பாட்டை சண்டே ஸ்கூல்ல கற்றுக் கொடுப்பாங்க, பயந்தவன் முதுகில் பயணம் செய்யும் பிசாசு எனக்கு எதிரி. அப்படி பயந்தவன் முதுகில் பயணம் செய்யும் பிசாசு எனக்கு எதிரி அப்படின்னு பாடுவோம். அப்ப நீங்க பயந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க முதுகுல பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா சவாரி பண்ணுவானாமா. அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் அப்படின்னா பயந்தவங்க தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. பொதுவாகவே நம்ம ஒரு பயந்தவங்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னா தைரியத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோபுவை குறித்து நான் வாசிக்கும் போது இவ்வளோ சூழ்நிலை நடக்கும் போது இந்த யோபு எப்படி இருந்தார்? நீங்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தை 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். நன்றாய் கவனிங்கள். நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. அப்போ இங்க ஒரு பெரிய சூழ்நிலை நடக்குது. எல்லாவற்றையும் யோபு இழந்து நிற்கிறான். ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள அவன் கடந்து போகிறான். அப்போ அவருடைய மனைவி அவங்கள பார்த்து கேட்கிறாரு, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த யோபு என்ன நடந்தாலும் தன்னுடைய உத்தமத்தில் எப்படி இருந்தான் அப்படின்னா உறுதியாய் இருந்தான். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப அதிகமான தேவை என்ன அப்படின்னா, நம்பர் 1, என்ன நடந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா நீ தைரியமாயிரு. 2வது, உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன வேண்டும் என்றாலும் நடக்கலாம். பிள்ளைகள் மரித்து போகலாம், சொத்துக்கள் விட்டு போகலாம், சூழ்நிலைகள் மாறி மாறி வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய உத்தமத்துல நீ என்னவா இருக்கணும் அப்படின்னா உறுதியா இருக்கணும். யோபு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யோபுவை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய உத்தமத்தில் அவன் என்னவா இருந்தான் அப்படின்னா உறுதியா இருந்தான். நம்ம நிறைய பேர் செய்யற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, சோதனை மேல சோதனை வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, இன்னும் நான் உத்தமத்தில் உறுதியா நிக்கணுமா, இன்னும் நான் உண்மையா வாழணுமா. நான் ஏன் உண்மையா வாழணும்? நான் உண்மையா வாழ்ந்து வாழ்ந்து நான் என்னத்தை கண்டேன், நான் என்னத்தை பார்த்துட்டேன்? ஒண்ணுமே நான் பார்க்கலையே. நான் அந்த இடத்துல அதை வாங்க மாட்டேன்னு சொன்னதுனால என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரா? இந்த இடத்துல நான் தாழ்ந்து போனதுனால எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சா? இந்த இடத்துல உண்மையா இருந்ததுனால நான் என்ன பண்ணினேன்? நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சூழ்நிலைகள் மாறி மாறி நடக்கும்போது அவங்க தன்னுடைய உத்தமத்தை என்ன பண்றாங்கன்னா விட்டுறாங்க. பாடுகள் வரும்போது உத்தமத்தை விட்டுறாங்க, ஆசீர்வாதம் வரும்போது உத்தமத்தை விட்டுறாங்க. ஆனா இந்த யோபு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, என்ன நடந்தாலும் நான் எதுல உறுதியா இருப்பேன்னா என்னுடைய உத்தமத்துல நான் எப்படி இருப்பேன்னா உறுதியா இருப்பேன்,
உறுதியா இருப்பேன். எனக்கு இருக்கிறது எல்லாமே இழந்தாலும், எனக்கு எல்லாம் நஷ்டமானாலும், என் வாழ்க்கையிலே தீராத பிரச்சனைகள் எனக்கு வந்தாலும், ஆண்டவரை தேடி 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 என்னுடைய வாழ்க்கையிலே சோதனை மேல் சோதனை வந்தாலும், என்னுடைய உத்தமத்தை நான் யாருக்காகவும் என்ன பண்ண மாட்டேன்னா விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆண்டவர் தேடுறாரு. சில ஜனங்களை விசாரிக்கிறார். தனியாக ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். யாரை ஆண்டவர் வேறு பிரிக்கிறார் அப்படின்னா, நீங்க என்ன நடந்தாலும் எதை விட்டு கொடுக்க கூடாதுன்னா, என் உண்மையை மட்டும், என்னுடைய உத்தமத்தை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, ஒருவேளை நீங்கள் செய்கிற நல்லதற்காக உங்களுக்கு தீமைகள் வரலாம். நீங்க உண்மையா இருந்ததற்காக உங்களை தேசத்தில் இருக்கிறவர்கள், கூட வேலை செய்கிறவர்கள் உங்களை பகைக்கலாம். நீ உண்மையா இருந்ததுனால அந்த இடத்துல நீ துரத்தப்படலாம். அந்த இடத்துல உன்னை குறைவாய் பேசலாம், உனக்கு பிழைக்க தெரியாது அப்படின்னு சொல்லலாம், உன்னை பேதேன்னு சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், அந்த அவமானத்தையும் அந்த நிந்தைகளையும் எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் எடுத்த தீர்மானத்துல கடைசி வரைக்கும் எப்படி இருப்பேன்னா, நான் உத்தமமா இருப்பேன். ஆண்டவரே, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ? அப்பதான் யோபு சொல்றாரு, எஸ், நான் இன்னும் என் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறேன். அவனுடைய உத்தமம் என்ன அப்படின்னா, சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். ஆண்டவரே வாக்கு கொடுக்கிறாரு, இந்த யோபுவை போல இந்த பூமியில யாருமே இல்லப்பா. அவ்வளவு உத்தமன், அவ்வளவு. அதான் குருடனுக்கு கண்ணா இருந்தேன், முடவனுக்கு நான் என்னவா இருந்தேன்? காலா இருந்தேன். குருடனுக்கு கண்ணும் முடவனுக்கு காலா இருந்தவன், எல்லாம் நன்மை செய்தவன். இப்போ இவ்வளவு சோதனை வந்தாலும் இல்ல, நான் அதை கண்டினியூ பண்ணுவேனே தவிர நான் அதை என்ன பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. யாரோ ஒரு மனுஷனுக்காக உங்க உத்தமத்தை விடாதீங்க. உங்க கணவனுக்காக உத்தமத்தை விடக்கூடாது, உங்க மனைவிக்காக உத்தமத்தை விடக்கூடாது. அதான் சிலர் கேட்பாங்க, நான் ஏன் உண்மையா இருக்கணும்? என் கணவனே எனக்கு உண்மையா இல்லை, நான் ஏன் உண்மையா இருக்கணும்? என் மனைவி எனக்கு உண்மையா இல்லை, நான் ஏன் உண்மையா இருக்கணும்? என் பிள்ளை எனக்கு உண்மையா இல்லை, நான் ஏன் உண்மையா இருக்கணும்? நான் சொல்றேன், இல்ல, உங்க கணவன் உண்மையா இருக்கிறாரோ இல்லையோ, உங்க மனைவி உத்தமமா இருக்கிறாரோ இல்லையோ, நீங்க யாருடைய பிள்ளைன்னா கர்த்தருடைய பிள்ளை. அவங்க உத்தமம் இல்லாம இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளையாய நீங்களும் நானும் எப்படிதான் இருக்கணும்னா உத்தமமா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சிலர் ரொம்ப இதில் தப்பு பண்ணிடுறாங்க. ஏதாவது ஒரு கணவனார் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, மனைவி தப்பு பண்ணிட்டாங்கன்னா, உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நான் இனி உண்மையா இருந்து உங்கள்கிட்ட என்ன அவார்டு வாங்க போறேன்? நான் என்ன அவார்டு வாங்க போறேன்? நான் ஒன்றும் வாங்க போறது இல்லையே. நீ எனக்கு உண்மையா இல்ல, நான் உனக்கு உண்மையா இருக்க மாட்டேன். நீ இந்த மாதிரி போன இல்ல, நீ இந்த மாதிரி செஞ்ச இல்ல, நானும் இந்த மாதிரி பண்ணுவேன், நானும் இந்த மாதிரி போவேன். நீ போன் பேசுறதில்ல, நான் போன் பேசுவேன். நீ போன் நோண்டின இல்ல, நான் நோண்டுவேன். நீ இந்த மாதிரி தவறா ஒரு பழக்கத்தில் இருந்தல்ல, நானும் அந்த மாதிரி இருப்பேன். நான் ஏன் இருக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள். இப்படி மற்றவங்களை பார்த்து பாவத்திலே விழுகிறவனுக்கு நான் சொல்றேன், தெரியாம விழுகிறவனை கூட ஆண்டவர் தூக்கிடுவாரு. ஆனா வீராப்புல விழுகிறவனை ஆண்டவரை தூக்க முடியாது. வீராப்புல விழுறவங்களை ஆண்டவர், கோபத்துல விழுறவங்களை ஆண்டவர் தூக்க முடியாது. நிறைய பேர் அப்படிதான் மாட்டியிருக்காங்க. கணவனார் வெளியே வந்துட்டாரு, மனைவி வெளியே வந்துட்டாங்க, ஆனா இவர் இன்னும் விழுந்தவர் எழும்பல்ல. பழி வாங்குதல் உங்களுக்குரியது அல்ல, அது நமக்குரியது அல்ல. நம்ம அப்படி செய்யக்கூடாது. அவங்க செய்யறாங்கன்றதுக்காக நம்மளும் செஞ்சோம்னா அவங்களும் நீங்களும் ஒன்னா இல்ல. நம்ம ராஜாவுடைய பிள்ளைகள். ஆமேன்னு சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் உத்தமத்துல என்ன நடந்தாலும் என் உத்தமத்துல நான் என்னவா இருப்பேன்னா சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை விட்டு என்ன போனாலும், என்னுடைய வாழ்க்கையில என்னை விட்டு போனாலும் என் உத்தமத்துல முழு பலத்தோடு சொல்லுங்க, நான் உறுதியா இருப்பேன். நான் என்னுடைய உத்தமத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். பரவாயில்ல, இது நிமித்தமாய் வருகிற பாடு பரவாயில்ல, இது நிமித்தமாய் வருகிற அவமானம் பரவாயில்ல, நான் என்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்க போறேன். வாலிப தம்பியும் தங்கச்சியும், நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய உத்தமத்தில் நீ என்னவா இருக்கணும்னா உறுதியா இருக்கணும். உனக்குன்னு ஒரு தனி யூனிக் இருக்கத்தான் செய்து. நீ ஆண்டவருடைய பிள்ளை, யாரையும் பார்க்க கூடாது. கடைசி வரையிலையும் என்ன நடந்தாலும் உத்தமத்தில் உறுதி. ஆமேன்னு சொல்லுங்கள். யோசேப்பை குறித்து வேதம் நமக்கு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுது. அவனுடைய வாழ்க்கையிலே அந்த போத்திபாருடைய வீட்டில் அவனுடைய உத்தமத்தில் எப்படி இருந்தார் அப்படின்னா உண்மையா இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் அந்த பட்டணத்திலே அந்த தேசத்திலேயே அவனை மிகவும் பெரியவன் ஆக்கினார். ஆமேன்னு சொல்லுங்க, கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் சொல்லுங்க, என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்னுடைய உத்தமத்தில் நான் என்னவா இருக்கணும்னா, ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்காக பேசுகிறார். நீ ஏன் அவர்களுக்காக நீ அப்படி செய்ய வேண்டும்? நீ ஏன் அவர்களுக்காக அவர்கள் உண்மை இல்லாதவர்களா இருந்ததற்காக நானும் உண்மையற்றவனா இருப்பேன் என்று சொல்ல வேண்டாம். கர்த்தருடைய கையில சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கேன்.
நான் உத்தமமா இருக்க கர்த்தர் எனக்கு பலன் தாரும். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யோபுனுடைய வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, நீங்க 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நல்ல கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 3, மூன்றாவது, உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை எதை விடக்கூடாதுன்னா, நம்பர் 1 முதலாவதாக சொன்னேன், உங்க தைரியத்தை விட்டுறக்கூடாது. நம்பர் 2 இரண்டாவது, உங்க உத்தமத்தை நீங்க விட்டுறக்கூடாது. நம்பர் 3 மூன்றாவது, நீங்க எதை விட்டுறக்கூடாதுன்னா உங்க வார்த்தையை நீங்க விட்டுறக்கூடாது. எதை விட்டுறக்கூடாது? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். வார்த்தையை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, சோதனை வரும்போது தைரியத்தை நிறைய பேர் விடல. என்ன நடந்தாலும் தைரியமா இருக்கிறாங்க. சில ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன நடந்தாலும் அந்த உத்தமத்துல உறுதியா இருக்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நன்மை செய்து தீமை வந்தா பரவாயில்ல, நான் உத்தமமா தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன், நான் பரிசுத்தமா வாழ்வேன். அவங்க அப்படி போனா என்ன, இவங்க இப்படி செஞ்சா என்ன, நான் உத்தமமா இருப்பேன். ஆனா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சூழ்நிலைகள் மாறும்போது எதை விட்டுறாங்க தெரியுமா? சொல்லுங்க. வார்த்தையை விட்டுறாங்க. வார்த்தையை விட்டுறாங்க. ஆண்டவரை தூசிச்சிடுறாங்க, பேசிடுறாங்க, ஆப்போசிட் இருந்தவங்களை பேசிடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு. இல்லை 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 இல்லை, இந்த யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, எந்த சூழ்நிலை வந்தாலும் அவன் வாயிலிருந்து மனைவியே வார்த்தையை விட்டாலும் இவன் மட்டும் என்ன பண்ணலைன்னா, என் வார்த்தையினால நான் என்ன பண்ண மாட்டேன்னா தப்பு பாவம் செய்யவே மாட்டேன். பிரதர், வார்த்தையை விட்டுறாதீங்க. சிஸ்டர், வார்த்தையை விட்டுறாதீங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் குற்றம் செய்கிறார்கள். நிறைய பேர் இந்த தப்பை பண்றாங்க. எதுல அவங்க உண்மையா இல்லைன்னா, தங்களுடைய வாய் இருக்கு அப்படின்றதுக்காக பேசிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரை துக்கப்படுத்திட்டே இருக்கிறாங்க. எதிர்ப்புறையா இருக்கிற மனிதர்களை துக்கப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை தாரும். எந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்தாலும் நான் எதுல உண்மையா இருக்கணும் அப்படின்னா, என் வார்த்தையை நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விடவே கூடாது. ஆமென் சொல்லுவோம். உங்க வார்த்தையை கர்த்தர் கணக்கில் வைக்கிறார். உங்க நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. அதான் சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமற் போகவே போகாது. நீங்க ஆண்டவரிடத்துல சேரணும்னா, ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணணும்னா, உங்க வார்த்தையில நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இனி நான் என்ன பண்ண மாட்டேன்னா, என்ன நேர்ந்தாலும் என் வாயிலிருந்து வார்த்தையை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன். என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. என் உதடுகளின் வாசலை நீர் காத்து கொள்ளும் ஆண்டவரே. நேற்றை தானே அப்படி பேசுனீங்க, முந்தின நாள் தானே அப்படி பேசுனீங்க, போன சூழ்நிலையில தானே அப்படி பேசுனீங்க. ஒரு சூழ்நிலை வந்தா உங்களால அமைதியா இருக்க முடியுதா சிஸ்டர், பிரதர்? உங்களால அமைதியா இருக்க முடியுதா? ஒரு போராட்டம் வந்துச்சு அப்படின்னா உங்களால வாயில அமைதியா இருக்க முடியுமா? ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சோதனைன்னு ஒன்று வரும்போது மனுஷங்க எங்க பாக்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்க வாயத்தான் பார்க்கிறாரு. உங்க வாயத்தான் பார்க்கிறாரு. இவன் நெகட்டிவா பேசுறானா, இவன் பாசிட்டிவா பேசுறானா? நடக்க சிலர் பாருங்க, அந்த சூழ்நிலை மாறிடுச்சுன்னா வாயை திறந்து பேசுறது எல்லாமே நெகட்டிவா தான் பேசுவாங்க. பேசுறது எல்லாமே எதிர்மறையா தான் பேசுவாங்க. அவ்வளவுதான், நான் முடிஞ்சிட்டேன், அவ்வளவுதான், நான் எழும்ப மாட்டேன், அவ்வளவுதான், நான் விழுந்துட்டேன், இனி யாரு என்ன எழுப்ப முடியும், நான் சாகிறதா மேலு, தற்கொலை பண்ணிக்கட்டுமா, பேசாம செத்துலட்டுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாயிலிருந்து சாகிறேன்ற வார்த்தை வரலாமா? ஒரு ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளையினுடைய வாயிலிருந்து நான் எழும்ப மாட்டேன்ற வார்த்தை வரலாமா? நான் முடிஞ்சிட்டேன்ற வார்த்தை வரலாமா? இனி திரும்ப செய்ய முடியாதுன்ற வார்த்தை வரலாமா? என்ன நேர்ந்தாலும் உங்க வாயிலிருந்து என்ன வரணும் அப்படின்னா, என் தேவன் திரும்பவும் என்னை அலங்கரிக்க வல்லவர், என்னை தூக்கி எடுக்க வல்லவர், என்னை நிறுத்த வல்லவர், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அவர் நினைத்தால் ஒரு நிமிஷம், அவர் நினைத்தால் ஒரு ஆசீர்வாதம், அவர் நினைத்தால் ஒரு வழியை எனக்காக திறந்தால் போதும், என் காரியம் ஜெயமாய் மாறும். என் சூழ்நிலையை கர்த்தர் சீக்கிரமாய் மாற்றுவார். நான் நிற்பேன், நான் ஓடுவேன் அவருக்காக, நான் வாழுவேன் அவருக்காக, நான் சாதிப்பேன், நான் அடைவேன், நான் பெற்றுக்கொள்ளுவேன். என்ன நேர்ந்தாலும், என்ன நேர்ந்தாலும் என் தேவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதான் யோபு சொல்லும்போது சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நானே அவரை பார்ப்பேன், என் கண்கள் அவரை காணும். என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்போ உங்க வாயிலுடைய வார்த்தையில நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னா, உங்க வாயினுடைய வார்த்தையை விட்டுறவே கூடாது. சூழ்நிலை வரும்போது வாயினுடைய வார்த்தையில
ரொம்ப அதான் நான் நலமானதையும் பேசாம நான் என்னவா இருந்தேன்னா அமைதியா இருந்தேன். அமைதி என்கிறது ஒரு பெரிய சிகரத்தை தொடுகிறவருடைய கேரக்டர். நீங்க சிகரத்தை தொடரணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்க அமைதியா இருங்க. மௌனம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். மௌனத்தை போல ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த பூமியில எதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. அதே வார்த்தையை போல ஷார்ப் வேற எதுவுமே கிடையாது. நீங்க எப்படிதான் இருக்கணும்னா சில காரியங்கள்ல மௌனமா தான் இருக்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க பேசாம மட்டும் இருங்க. அந்த சூழ்நிலையில் நீங்கள் பதில் சொல்லாம மட்டும் இருங்க. அந்த சூழ்நிலை நீங்க கோபப்படாம மட்டும் இருங்க. அந்த சூழ்நிலை நீங்க வார்த்தையை விடாம மட்டும் இருங்க. நான் நம்புறேன் அது எந்த காரியத்தையும் மௌனம் சாதிக்கும். உங்களுடைய அமைதி அந்த பெரிய வெற்றியை கொண்டு சேர்க்கும். அமைதி உள்ளவர்கள் பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். அமைதியா இருக்கிறவர்களுக்காய் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுவார். நீங்கள் மோசையை குறித்து வேதம் சொல்லுது, மிரியாமும் ஆரோனும் மோசையை பார்த்து ரொம்ப தப்பா பேசுறாங்க. நீ என்ன பெரிய, உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுவாரா? ஆண்டவர் அப்படியே உன்கிட்ட இறங்கிட்டாரா? உங்ககிட்ட பேசிட்டாரா எங்களை விடுதலை ஆக்குறதுக்கு? எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா? நீ என்ன அவ்வளவு பெரிய பரிசுத்தவானா? உன் கதையை பற்றி எனக்கு தெரியாது, உன் வண்டவாளம் தண்டவாளம் எனக்கு தெரியாது, நீ எங்க இருந்து பொண்ணு கட்டினேன்னு தெரியாது, நீ யாரை இழுத்துட்டு வந்தேன்னு தெரியாது அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவங்க பேசிட்டாங்க. ஆனா இந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசே எந்த வார்த்தையுமே சொல்லல. அவன் அமைதியா இருந்தான். இதெல்லாம் பேசுறீங்களே, நான் நடந்து வந்த பாதை உங்களுக்கு தெரியுமா? 40 வருஷம் நான் என்ன பாடுபட்டேன்னு தெரியுமா? நான் எப்படி இவங்களை கல்யாணம் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு தன்னுடைய விளக்கத்தை கூட சொல்லல. தன் வாழ்க்கையில நடந்தது கூட சொல்லல. என்ன இப்படி தப்பா பேசுறீங்களேன்னு சபிக்கல. மோசே அமைதியா இருந்ததுனால இப்போ மோசைக்காக யார் பேசுறான்னா ஆண்டவரே பேசுறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வாங்கப்பா 2 பேரும் வெளியே எல்லாம் நில்லுங்க, 3 பேரும் நில்லுங்க. அப்பதான் மிரியாம் ஆரோனையும் பார்த்து சொல்றாரு, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். உங்களை இந்த உலகமே கை நீட்டி தப்பா பேசும்போது நீங்க நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க சிஸ்டர், பிரதர். நீங்க நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க அமைதியா மட்டும் இருங்க. நீ எவ்வளவு உண்மை உள்ளவன், நீ எவ்வளவு நல்ல தேவனுடைய பிள்ளைன்றதை கர்த்தரே அவர்களிடத்தில் உணர்த்து வைப்பார். கர்த்தரே உனக்காக பேசுவார். என் தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு பெரிய தேவன். என் தேவன் உனக்காக அந்த இடத்துல வழக்காடுவார். உன்னுடைய அமைதி ஆண்டவரை சும்மா இருக்க விடவே விடாது. உங்க அமைதி ஆண்டவரை சும்மா இருக்க விடாது. ஆனா நீங்க பேசுனீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் சும்மா தான் இருப்பார். சரி, நீ பாத்துக்கப்பா, நீ கத்திக்கப்பா, நீ நல்லவென்ற நிரூபிச்சுக்கப்பா. நான் நம்புறேன் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனிடத்துல நம்ம நல்லவங்கன்னு நிரூபிக்க முடியாது. நம்ம நல்லவங்கன்றதை யார் தான் நிரூபிக்க முடியும்னா கர்த்தர் நிரூபிப்பார். ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு அப்படி நிரூபிக்கிற நாள் வரும். அவன் கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்க பாத்திரம் நிரம்பி வழிய செய்தால் போதும். அப்போ நான் நம்புறேன் நீங்க உண்மை உள்ளவர்கள் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நான் எதை விடக்கூடாதுன்னா என் வார்த்தையை மட்டும் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 என்ன நடந்தாலும் முதல்ல எதை விடக்கூடாதுன்னா மிகுந்த தைரியத்தை விடக்கூடாது. நம்பர் 2 ரெண்டாவது என்ன விடக்கூடாது அப்படின்னு சொன்னா உங்களுடைய உத்தமத்தை நீங்க விட்டுறக்கூடாது என்ன நடந்தாலும். நம்பர் 3 மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன நடந்தாலும் எதை விடக்கூடாதுன்னா வார்த்தையை விடவே கூடாது. வார்த்தையை விடக்கூடாது. நம்பர் 4 நான்காவதாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் சேர்ந்து. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரணம் பண்ணுவேன். நீங்கள் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையிலே வைப்பேன். ரொம்ப அழகான வசனம் பாருங்க. நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையிலே வைப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரணம் பண்ணுவேன். கவனிங்க, இந்த யோபுக்கு வந்த வியாதி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா வெறும் அவனுக்கு புண்ணு பரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது மட்டும் இல்ல, இந்த சொரியாசிஸ் அப்படின்றாங்கல்ல, தோல் வியாதி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வியாதியினால தான் இந்த மனுஷன் தாக்கப்படுறான். அதுவும் இவர் சொல்றாரு, என் பற்களினால என் சதையை நான் என்ன பண்றேன், பிடுங்குறேன் அப்படின்னா அவனுடைய உடம்புக்கு மேல இருக்கிற தோல் மட்டும் அழுகல, அது மட்டும் ரணமா இல்ல, எங்கேயும் ரணமா இருக்குன்னா வாய்க்குள்ள ரணமா இருக்குது. அதான் சிலர் சொல்லுவாங்க, குடல்ல புண்ணு இருந்தா தான் வாயில புண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. வாயில புண்ணு இருந்ததுன்னா குடல் செக் பண்ணுப்பா,
உனக்கு குடலுக்குள்ள புண்ணு இருக்கும், அதனால தான் வாயில தீராம புண்ணு இருக்குது. அப்போ அவனுடைய வெளி தோற்றத்துல மட்டும் வெளியில மட்டும் பாடு இல்ல, எங்கேயும் பாடு தெரியுமா? உள்ளுக்குள்ளையும் பாடு. அவன் தன்னுடைய வாயினால கடிக்கும் போது அவனுடைய பல்லு பட்டு எது வெளியே வருதுன்னா, வாய்க்குள்ள உதடுக்குள்ள இருக்கிற சதை துண்டு துண்டா வெளியே வருது. நமக்கு இந்த பனி காலத்துல இந்த உதடு வெடிக்கும் பாருங்க, இந்த உதடு வெடிக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. எல்லாருமே கையில அந்த அது ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க, அதை தடவுறதுக்காக வச்சுட்டே இருப்பாங்க. வேண்டாம், இதுல நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நைட்டு போடும்போதெல்லாம் படுப்பாங்க. அது ஊட்டி இந்த மாதிரி மலை பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வீட்லையும் அது இருக்கும். உதவி நிறைய பேருக்கு வெடிச்சு ரத்தமா வரும், அவ்வளோ கஷ்டமா இருக்கும், சாப்பிடும்போது எரியும். ஆனா இந்த யோபுக்கு வாயில் உள்ள சதைகள் எல்லாம் துண்டு துண்டா வருது, அவ்வளவு கொடுமையான வியாதி. ஆனா அப்ப கூட என்ன நடந்தாலும் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் நான் விடவே மாட்டேன். நான் நம்பிக்கையை மட்டும் விடவே மாட்டேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில நடந்ததுனால நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்து போய் வந்திருக்கலாம். காலதாமதம் ஆகிறதுனாலே நம்பிக்கையை இழந்து போய் வந்திருக்கலாம். நீங்க போற பக்கமெல்லாம் தோல்வியே உங்களுக்கு வர்றதுனால நீங்க எல்லாம் நம்பிக்கையை இழந்து போய் வந்திருக்கலாம். ஆனா இந்த யோபுனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும், நான் செத்தே போனாலும், அவர் என்னை கொன்றே போட்டாலும் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நான் என்ன பண்ண மாட்டேன்னா எடுக்கவே மாட்டேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே சொல்லுங்க, முழு இருதயத்தோட சொல்லுங்க. உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன நடந்தாலும் சொல்லுங்க, என்ன வந்தாலும் கையை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்ன நடந்தாலும் முழு பலத்தோட சொல்லுங்க. ஆண்டவர் என்ன நடந்தாலும் உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் எடுக்கவே மாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அதை அழிக்க ஒருவராலும் முடியாது. நீர் என்னை கொன்றே போட்டாலும், எனக்கு நடக்காம போனாலும், இந்த அக்கினி சூளைக்கு என்னை தப்புவித்தாலும், தப்புவிக்காமற் போனாலும், ஓ ஹல்லேலூயா, உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை யாராலும் எடுக்க முடியாது. யாராலும் எடுக்க முடியாது. நான் நம்பி இருக்கிறவர் பெரியவர், நான் நம்பி இருக்கிறவர் பெரியவர், நான் நம்புகிறவர் மிக பெரிய தேவன் அவர். இந்த நம்பிக்கை நான் எடுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. மிக அவசியமான ஒன்று என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை. நான் மிஸ்டேக் பண்ணதுனால தான் ஒருவேளை எனக்கு வந்திருக்குமோ அப்படின்னு தான் நினைக்கணும். நான் இதுக்கு ஏதாவது தப்பு பண்ணிருப்பேனோ அப்படின்னு தான் நினைக்கணும். இல்ல எனக்கு ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சா செய்வார் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர, அவர் மேல வச்சிருக்கிறேன் நான் என்னத்தை கண்ட அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. இல்ல இல்ல, தேவரீர் சகலத்தையும் செய்தவர். ஆமென். ஆண்டவரே உங்களை நம்புறேன், ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், ஆண்டவரே நீங்க நம்பத்தக்க தகப்பன் அவர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? யோபு மாதிரி எத்தனை பேர் இருக்க போறீங்க? என்ன நடந்தாலும் அப்படின்றதுக்கு அதுல நிறைய இருக்குது. சும்மா என்ன நடந்தாலும் அப்படின்ற ஒரு வார்த்தையில முடிக்கிறது இல்லை. என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் நான் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்பிக்கை. ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கலன்னு ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை போச்சு. இந்த கடவுளை நம்பி நம்பி என்னத்தை நான் கண்டேனோ தெரியல. அப்படி எதிர்பார்த்திருக்கிற வீடு வாடகை கிடைக்கலன்னு உடனே நம்பிக்கை போயிருச்சு. இந்த ஒரு வருஷம் தள்ளி போன உடனே நம்பிக்கை போயிருச்சு. ஒரு 3 வருஷமா பாடு மேல பாடு தொடர்றதுனால நம்பிக்கை போயிருச்சு. ஜபம்லாம் மடிக்கு திரும்பி வர்றதுனால நம்பிக்கை போயிருச்சு. இல்ல, யோபு என்ன சொல்றாருன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா. என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கு. இனி எல்லாமே நான் இழந்தாலும் அவர் மேல என்னவா இருப்பேன்னா, ரொம்ப கொடுமை என்னன்னா, ஒரு பிள்ளை இறந்தாலே இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒண்ணு என்னன்னா, நம்ம கூட இருக்கிறவங்கள சாக கொடுக்கறது தான். மரணம் தான் ரொம்ப கொடுமை. நம்மளை விட்டு ஒருத்தர் பிரியும் போது நம்ம கூடயே சாப்பிட்டு, நம்ம கூட வீட்டில் தங்கி, நம்ம கூடயே பேசிட்டு இருக்கிற ஒரு நபரை, அதான் மரணம் என்னுடைய வீட்டில் வராது இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த வீட்டில் ஒரு மரணம் வந்துச்சோ அவங்க எல்லாருமே ஒரு விதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மனசில் ரொம்ப கஷ்டமாக தான் இருப்பாங்க. ஒரு மரணத்தை பார்த்தவங்க, ஒரு மனுஷனை இழந்தவங்க, ஒரு பிள்ளையை இழந்தவங்க. ஆனால் யோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே நாளில் இறந்து, அதுவும் அவங்க பாடியை கூட கிடைக்க முடியாமல் போச்சுங்க. எல்லாம் இடிஞ்சு, அவங்க வீடு எல்லாம் இடிஞ்சு, அவங்க மேலே அதே வீட்டில் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக அவன் பலி செலுத்தியிருக்கிறான். அவங்க பாவம் செஞ்சிருப்பாங்களோன்னு பலி செலுத்தியிருக்கிறான். அந்த வீட்டில் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அவன் போதிச்சிருக்கிறான். சாதாரணம் இல்லை. நம்ம என்னமோ யோபு பாடு, யோபு பாடு, யோபு மாதிரி நான் பாடுபடுறேன், யோபு மாதிரி நான் பாடுபடுறேன், யோபு மாதிரி பாடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேர் அவ்வளோதான் பைபிளை தூக்கி போட்டு போயிடும், வேணாம் அப்படின்னு நினச்சிடுவோம். ஒரே நாளில் மொத்த பிள்ளைகளும் மரித்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு எல்லாம் இழந்துட்டேன்,
எனக்கு நானே செத்து போனா கூட உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் என்னால் எடுக்கவே முடியாதுப்பா. நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்களேன் கையை உயர்த்தி. என்னை விட்டு ஏற்கனவே நிறைய போச்சு பாஸ்டர், ஆனா நீங்க சொல்றது உண்மைதான். நான் ஆண்டவரை நம்புற நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிருச்சு. எத்தனை வருஷம் காத்திருக்கிறது, எத்தனை நாள் காத்திருக்கிறது, எத்தனை ஆசீர்வாதத்தை நான் இழக்கிறது. ஆனா இன்றைக்கு ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன். நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே. முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. கரங்களை உயர்த்தி என்ன நம்புங்கப்பா. ஓ என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல். அப்போ நம்பர் 4, 4வது நம்ம என்ன அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன நடந்தாலும் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவது எதை எடுக்கக்கூடாதம்மா? ஆண்டவரே என்ன நடந்தாலும் என் தைரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். இது ரொம்ப மனப்பாடமா உங்களுக்கு இதயத்தில் பதியணும். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் என் தைரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்னா விட மாட்டேன். நம்பர் 2, இரண்டாவது என்ன நடந்தாலும் என் உத்தமத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். நம்பர் 3, மூணாவது என்ன நடந்தாலும் நான் வார்த்தை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். நம்பர் 4, நாலாவது என்ன நடந்தாலும் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். நம்பர் 5, ஐந்தாவது இந்த யோபுனிடத்துல நான் கற்றுக்கொண்டது 42வது அதிகாரத்தை எடுங்கள். யோபு 42வது ஸ்தோத்திரம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். நான் நம்புறேன் இந்த யோபு என்ன நடந்தாலும் யாரை விடல அப்படின்னா கர்த்தரை விடவே இல்லைங்க. கர்த்தரை விடவே இல்லைங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவர்களை எப்படி நடத்துவீர் அப்படின்னா பூரண சமாதானத்துடன் நடத்துவீர். ஆமென். இந்த உலகம், பிசாசு, நம்மை சுற்றி இருக்கிறவங்க எதுவாவது ஒரு காரியம் நடக்கும்போது நம்மளை எதுக்கு நேரா உள்ள தள்ளுவாங்க தெரியுமா? ஆண்டவரை விட்டுருப்பா, ஆண்டவரை விட்டுருப்பா. அழகான பொண்ணு ஆண்டவரை விட சொல்லி ஆண்டவரை விட்டு தான் விட சொல்லு. அழகான பையன் ஆண்டவரை விட்டு தான் உங்களை தூரப்படுத்துவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மனுஷர்கள், ஆசீர்வாதங்கள் எதை உங்களை விட தூண்டும் அப்படின்னா ஆண்டவரை விட்டுருப்பா, ஆண்டவரை விட்டு என்கிட்ட வா, ஆண்டவரை விட்டு என்கிட்ட வா. தெளிவாள தானே சொல்லுவாங்க, ஆண்டவரை விட்டு என்கிட்ட வா. யோபுனுடைய மனைவி அதான் சொல்றாங்களே, நீ இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறீரோ, தேவனை தூசித்த ஜீவனை விடும். வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே சர்ச்சுக்கு வரதான் கட் ஆகுது. குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஆண்டவரோடு உள்ள உறவு தான் கட் ஆகுது. பைபிள் வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல. எல்லாத்துக்கும் எதுதான் முன்னாடி நிக்குதுன்னா ஆண்டவரை விடணும், ஆண்டவரை விடணும். இந்த பிரச்சனை வந்துச்சா ஆண்டவரை விட்டுரு, இன்னைக்கு இந்த சூழ்நிலையா ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது. ஆனா யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இல்ல இல்ல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது நான் என்ன பண்ணுவேன், என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை விடவே மாட்டாண்டவர். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன வந்தாலும் ஆண்டவரை நான் என்ன பண்ண மாட்டேன்னா
விடவே மாட்டேன், எதுக்காகவும் விட மாட்டேன், எதுக்காகவும் விட மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, 9 மாதங்கள் நான் படுத்த படுக்கமையாக இருக்கும்போது கூட என் மனசு ஒரு நாள் கூட ஆண்டவரை விடணும்னு தோணுனதே இல்லைங்க. ஒரு நாள் கூட. 9 மாதம் அந்த பாடு நீடித்தது. 9 மாதம் ஒரு வாலிப பையனாய் ஒரு ரூமுக்குள்ள அடைக்கப்பட்டு கிடந்தேன். 9 மாதம் சுயநினைவு அப்பப்பதான் வர மாதிரி இருக்கும். மாத்திரையினுடைய அந்த தாக்கத்தினால படுத்து கிடந்தேன். ஆனா கூட கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன், பலிபீடத்துக்கு முன்னாடி சொல்றேன், ஆண்டவரை விட்டுட்டு போகணும்ன்ற இன்னொரு தெய்வத்தை தேடணும், இல்லைன்னா இன்னொரு மனுஷனை தேடணும், இன்னொரு ஆப்ஷன்ஸ் ஏதாவது தேடணும் அப்படின்ற எண்ணம் வரவே இல்லைங்க எனக்கு. உம்மை விட்டு எங்கே ஆண்டவரே போவோம்? உம்மை விட்டால் எங்களுக்கு வேற யார் ஆண்டவரே இருக்கிறார்? மரணமானாலும் ஜீவனானாலும் நீர்தான் எங்கள் தேவன், நீர்தான் எங்கள் ராஜா. உம்மை நாங்கள் விடமாட்டோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் விடமாட்டோம். வாலிப தம்பி, ஒரு பையனுக்காக ஆண்டவரை விட்டுறாதப்பா. தங்கச்சி, ஒரு பையனுக்காக, தம்பி ஒரு பொண்ணுக்காக ஆண்டவரை விட்டுறாதப்பா. யார் சொந்தக்காரனுக்காக ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஒரு கொஞ்சம் பணத்திற்காக ஆண்டவரை விடாதீங்க. ஒரு கொஞ்சம் சொத்துக்காக ஆண்டவரை விடாதீங்க. ஒரு பாடுக்காக ஆண்டவரை விடாதீங்க. நான் கண்டினியூவா அந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கிறதுனால ஆண்டவரை விடாதீங்க. ஆண்டவரை மட்டும் நீங்க எப்படி பிடிச்சுக்கணும்னா உறுதியா பிடிச்சுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்புறீங்களா? ஒரு வாரம் நீங்க ஆலயம் இருக்கும்போது ஆலயத்துக்கு வரலன்னா கூட நான் நம்புறேன், அது ஆண்டவரை விட்டுறதா இல்லை. நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். நீங்க எனக்கு வேணும், கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு வேணும். ஆமேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே, உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே, உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிய மாட்டேனே இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. வேறெங்கே செல்லுவேன் உந்தன் அன்பை விட்டு நான்? வேறு யாரை தேடுவேன்? உம்மை போல யாருண்டு? உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு மனசுல இது ரொம்ப ஆணித்தரமா எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? என்ன நடந்தாலும் உங்கள் குடும்பத்தில், வீட்டில், வேலை ஸ்தலத்தில் என்ன நடந்தாலும் நம்பர் 1 முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம், என் தைரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். நாட்கள் தாண்டிடுச்சா, காலதாமதம் ஆயிடுச்சா, தைரியத்தை விட்டுறாதீங்க. தைரியத்தை விடுறீங்க. கல்லறைக்கு போகிற வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தைரியமாய் சிரித்து கொண்டே, தைரியமாய் சிரித்து கொண்டே. ஆமே. நம்பர் 2, இரண்டாவது எதை விட்டுறக்கூடாது சொல்லுங்க. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் என் உத்தமத்தை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன். எனக்கு நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் நான் உத்தமனாக தான் இருப்பேன். நம்பர் 3, மூணாவது, என்ன நடந்தாலும் என் வார்த்தையை நான் என்ன பண்ண மாட்டேன். நம்பர் 4, நாலாவது, என்ன நடந்தாலும் என் நம்பிக்கை நான் விட மாட்டேன். 5வது, என்ன நடந்தாலும் கர்த்தரையும் நான் விட மாட்டேன். இப்படி மட்டும் இருந்தீங்கன்னா யோபு இழந்து போனதை எப்படி திரும்ப பெற்றுக்கொண்டாரோ நான் நம்புறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும், நீங்கள் இழந்து போனதை என் தேவனாகிய கர்த்தர் திரும்ப தருவார், திரும்ப தருவார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே எழுப்பி, நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை பெரியவர். நான் ஆண்டவரே தைரியத்தில் உறுதியா நான் நிற்பேன். என் தைரியத்தை நான் விட மாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் தைரியத்தை எதுக்காக நான் விட மாட்டேன். பலன் கொண்டு திடமனதாயிரு, தைரியமாறு, தைரியமாறு. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, உங்களுக்கு மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அந்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு. அது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பாடல். அந்த ரெட்டிப்பான நன்மை. இன்னொரு சரணம் கூட வரும், எல்லாரும் சேர்ந்து நம்ம பாட போறோம். தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், என் சொந்த பந்தங்கள் எல்லாம் விலகினாலும், நீ கர்த்தரையே நிந்திக்காமலே உன் நித்திரையிலையும் அவரை. எவ்வளவு அழகான வேர்டு பாருங்க. ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வரி இது. ரொம்ப அழகான பாடல். ஆமா, பாடுவோம் சேர்ந்து. அப்போ சின்ன பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வந்து ஏசுநாதர் அந்த பைபிள் படிக்க சொல்லும் போதெல்லாம் அம்மா அப்பாவை திட்டுறன்ற பேர் வழியில ஏசப்பாவை திட்டிடக்கூடாது. என்ன எப்போ பார்த்தாலும் பைபிள் பைபிள் பைபிள்ன்றீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏசப்பா அதை பார்க்குறாரா? சின்ன குழந்தைங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஏசப்பா பார்க்குறாரான்னா ஏசப்பா பார்க்குறாரு. உங்கள் மம்மியை திட்டுறது பரவாயில்ல, அவங்களே திட்டக்கூடாது. சட்டப்படி பைபிள் படி மம்மியை திட்டக்கூடாது, டேடியை திட்டக்கூடாது. அப்படின்னா அவ்வளோதான். அப்போ ஏசப்பாவை பைபிள் வாசிக்க சொன்னால் ஏசப்பாவை திட்டுறீங்களா நீங்கள்? இயேசுவாவது ஒன்றாவது, பைபிளாவது ஒன்றாவது.
சண்டே ஸ்கூலாவது ஒன்றாவது, பாஸ்டராவது ஒன்றாவது. சின்ன குழந்தைங்க வாயில் வரலாமா? இது யாருடைய வாயிலையும் அந்த மாதிரி வரக்கூடாது. கேட்குதா குழந்தைங்களுக்கெல்லாம்? சொல்லுங்க, கையை வைத்து ஏசப்பாவை நான் இனி திட்ட மாட்டேன்னு சொல்லணும். பிள்ளைங்க எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தைங்க, ஏசப்பாவை நான் இனி திட்ட மாட்டேன். அவர் தானே சோறு போடுறாரு உங்களுக்கு, அவர் தானே ஆகாரம் கொடுக்குறாரு. ஆமென். அதான் கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கையில என்ன போராட்டம் வந்தாலும் நீங்க இந்த 5 காரியத்துல சரியா இருக்கணும். நம்பர் 1, முதலாவது உங்க தைரியத்தை விட்டுறவே கூடாது. என்ன வந்தாலும் உங்க தைரியத்தை விடாதீங்க. உங்க கூட தைரியப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். நம்பர் 2, ரெண்டாவது, என்ன உலகமே எதிர்த்து நின்றாலும் உங்க உத்தமத்தை விட்டுறாதீங்க. உத்தமமா இருங்க, உண்மையா இருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்பர் 3, மூணாவது, உங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் வார்த்தையை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. ஏன்னா ஏசப்பா பார்க்கும்போது உங்க வாயத்தான் பார்க்கிறாரு, வார்த்தையை விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி இருக்கக்கூடாது. நம்பர் 4, நாலாவது, நீங்க கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை என்ன வந்தாலும் விடக்கூடாது. நம்பர் 5, ஐந்தாவது, ஆண்டவரையே விடக்கூடாது. இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மடங்கு பலன் வருதுன்னா, இரட்டிப்பான பலன், இரட்டிப்பான பலன். என் நம்பிக்கையை விட மாட்டேன் ஆண்டவரே, என் உத்தமத்தை விட மாட்டேன் ஆண்டவரே, என் வார்த்தையை விட மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை நம்புற நம்பிக்கை விட்டு போகாது, உங்களை நான் விடவே மாட்டேன்.